எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஒரு வலட்டாலிட்டி இருந்தது. காலையில மார்க்கெட் பாசிட்டிவா ஓபன் ஆச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்தும் அமெரிக்க மார்க்கெட்ல நாஸ்டாக் 100 1% கிட்ட அப்பா இருந்தது. அதோட எஃபெக்ட் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல பாசிட்டிவா ஸ்டார்ட் ஆனாலும் செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்ல தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. கொஞ்சம் எங்கேயாவது ஏற்றம் இருந்தா அங்க ஒரு செல்லிங் பிரஷர் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடுது. சோ அதனால திரும்ப மார்க்கெட் கீழே விழுந்து கிட்டத்தட்ட பிளாட்டா தான் இன்னைக்கு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா மார்க்கெட் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு அப்படிங்கறத தான் இது நமக்கு காட்டுது. அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு 2 நாளாவே பிளாட்டா தான் இருக்கு. அந்த 5186 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில கோல்டு செல் ஆயிட்டு இருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட்லயுமே கிராமுக்கு 10 ரூபாய் குறைஞ்சு 14,920 அப்படிங்கிற லெவல்ல ஆபரண தங்கம் சேல் ஆயிட்டு இருக்கு. ஜேபி மார்கன் கோல்டோட பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத போர்காஸ்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோல்ட்ல பிரைஸ் ஏற்றம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணங்களா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகம் ஃபுல்லா டாலரோட ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கு அதுக்கான ரிசர்வ் கரன்சியை கிரியேட் பண்ண கண்ட்ரிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்ட் பையிங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. சோ இது எல்லாமே கோல்டோட பிரைஸ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்க டார்கெட்டா பிக்ஸ் பண்ணிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து 20% கிட்ட கோல்டோட பிரைஸ் கெயின் ஆகி $6,300 வரைக்கும் கோல்டு போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட லாங் டேர்ம் கோல்டு பேஸ் பிரைஸா $4,500 அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, கோல்ட்ல ஏதாவது ஒரு பெரிய சேஞ்ச் நடந்து ஒரு டிராஸ்டிக்கான ஃபாலே நடந்தாலும் ஃப்ளோர் பிரைஸா $4,500 இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லியிருக்கிறது. கீழே விழும் அப்படின்னு அவங்க சொல்லல. அப்படி விழுந்தாலுமே ஃப்ளோர் பிரைஸாவே அது $4,500 வரைக்கும் தான் விழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இருக்கிற பிரைஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 13ல இருந்து 14% அப்படிங்கிற லெவல்ல வருது. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கோல்டோட பயணம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்கள்ல நேர்கோட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. சோ அமெரிக்கால இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கு, ஃபெட்டோட கவர்னரா வரப்போறவரு என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்து கோல்ட் பிரைஸ்ல வாலட்டாலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா லாங் டேர்ம்ல கோல்டோட பிரைஸ் இன்னும் மேல ஏறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் அதிகமா இருக்கிறதுனால கோல்ட கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்றது அப்படிங்கறத என்னோட போர்ட்போலியோல நான் பண்ணிட்டே தான் இருக்கேன். முன்னாடி வீடியோஸ்லயே நான் சொன்ன மாதிரி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல 30% அப்படிங்கறத நான் கோல்ட்ல பண்ணிட்டு மீதியை தான் ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றேன். அடுத்து இன்னைக்கு இந்தியால ஒரு பெரிய நியூஸ் என்ன அப்படின்னா, ஆப்பிள் அவங்களோட பினான்ஸ் செக்மெண்டான அந்த ஆப்பிள் பே அப்படிங்கறத இந்தியால லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதுக்காக ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரியான கம்பெனிஸ் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் வந்திருக்கு. இன்னைக்கு நான் மார்க்கெட்ல HDFC பேங்க் ஷேரை ஒரு குவான்டிட்டி கன்சிடர் பண்ணியிருந்தேன். அதுக்கான காரணம் $900 உடைச்சு ஷேர் கீழே வந்திருக்கு. புக் வேல்யூ படி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாமே அவங்களோட 52 வீக் ஹை கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. சோ அதனால HDFC பேங்க்ல இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததா நான் பார்த்தேன். அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல பரபரப்பா பேசப்பட்ட ஷேர் அப்படிங்கிறது தேஜஸ் நெட்வொர்க்ஸ் தான். ஒரே நாள்ல 16% கிட்ட இன்னைக்கு தேஜஸ் நெட்வொர்க்ஸ் அப்பா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பானை சேர்ந்த NEC கார்பரேஷனுக்காக 5G மேசிவ் MIMO ரேடியஸ் பண்றதுக்கான கான்ட்ராக்டை இவங்க வின் பண்ணிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் வின் தான் இந்த ஷேர்ல 16% கிட்ட ஒரு அப்ப வந்ததுக்கான காரணமா இருக்கு. ஆனா இந்த ஷேர் கடந்த ஒரு வருஷமா பயங்கரமான ஒரு ஃபாலை சந்திச்சிருந்தது. இவங்களோட போன 2 குவார்டர் ரிசல்ட்ஸுமே நம்ம சேனல்ல அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். சோ அதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இவங்க BSNL கிட்ட நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வின் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்த பேமெண்ட் அப்படிங்கிறதுல நிறைய சிக்கல் இருந்தது. சோ அதனால அவங்களோட அந்த ஆர்டர் புக்கை அவங்களால ரெவன்யூவா கன்வெர்ட் பண்ண முடியல. அதனாலதான் ஷேர்ல பிரஷர் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்தது. ஆனா இது ஒரு வெளிநாட்டு நிறுவனம். சோ அதனால பேமெண்ட் எல்லாம் கரெக்டா வந்துரும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு 16% கிட்ட அப் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ்ல எப்படி வருது, இவங்க பினான்சியலா பேலன்ஸ் ஷீட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு தான் இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கறத நான் முடிவு பண்ணுவேன். இப்போதைக்கு இந்த ஒரு நியூஸ்க்காக நான் இந்த ஷேரை பை பண்ண போறது இல்ல. அடுத்து எஸ் பேங்க், நம்ம நேத்து வீடியோலே பார்த்தோம். அவங்களோட ஃபாரெக்ஸ் கார்டுல ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும்
இன்னைக்கு ஷேர் வந்து 1.5% கிட்ட அப்பா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எஸ் பேங்க் வந்து பேங்க் நிப்டிக்குள்ள இன்னையில இருந்து வருது. சோ அதனால இண்டெக்ஸ் ஃபண்ட் எல்லாமே அந்த ஷேர்ல வந்து பை பண்ணிருப்பாங்க. சோ அதனாலதான் வந்து இன்னைக்கு 1.5% கிட்ட எஸ் பேங்க் வந்து அப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐடிசியோட சேர்மனான சஞ்சீவ் புரி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐடிசி 20,000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நாங்க செய்ய போறோம். அது பண்ணி டெக்னாலஜி, எஃப்எம்சிஜி growth, அப்புறம் ஹோட்டல் எக்ஸ்பேன்ஷன், இது எல்லாத்துலயுமே நாங்க ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காரு. சோ இது வந்து லாங் டேர்ம்ல இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா கம்பெனியை வந்து நாங்க பெருசு பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஐடிசிக்குள்ளேயே வந்து ஏஐ வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஏஐங்கிறது ஐடி டிமாண்ட அவ்வளவாலாம் வந்து குறைக்காது அப்படிங்கிற மாதிரியும் அவரு தன்னோட கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. பட் ஆனா இன்னைக்கும் ஷேர் வந்து 0.45% கிட்ட வந்து கரெக்ட் ஆகி 318 ரூபா அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. சோ லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்டா நான் வந்து பாக்குறேன். சோ அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் ஐடிசி ஷேர்ஸ் அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அவங்களோட டிவிடெண்ட் பே அவுட் வந்து இன்னைக்கோ நாளைக்கோ வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். சோ அதுல உங்களுக்கு வர டிவிடெண்டை இந்த ஷேர்லயே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலமா லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஒரு போர்ட்போலியோ வந்து உங்களால பில்ட் பண்ண முடியும். அடுத்து ஐடிசி ஹோட்டல் ஷேர் போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த 6 மாசத்துல 30% கிட்ட ஐடிசி ஹோட்டல் ஷேர் வந்து கரெக்டா இருக்கு. ஆனா ஹோட்டல் செக்மெண்ட்ல இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல 2 பெரிய அப்டேட் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 27ல இந்தியால இருக்கிற பெரிய ஹோட்டல் கம்பெனிஸ் எல்லாமே 100க்கும் மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிஸை ஓபன் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே லக்ஸரி ஹோட்டல்ஸ் மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாம சின்ன சின்ன சிட்டிஸ்ல இருக்கிற ஒரு மிட் சைஸ் ஹோட்டல்ஸ் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து இப்போ நல்லாவே வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஐடிசி இருந்து பிரிஞ்சு வந்தப்ப என்கிட்ட கொஞ்சம் ஷேர் இருந்தது. ஆனா இந்த ஃபாலுக்கு அப்புறம் இதோட புக் வேல்யூ போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 53 ரூபா அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. சோ 3 டைம்ஸ் புக்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இதுவுமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 150 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில வந்தா வந்து நான் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வாட்ச் லிஸ்ட்ல வந்து போட்டு வச்சிருக்கிற ஒரு ஷேரா இருக்கு. அடுத்து டிவிஎஸ் மோட்டார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால நாங்க திரும்ப வந்து ரீஎன்ட்ரி பண்ண போறோம். சோ அதுக்காக 7 மாடல்ஸ் வந்து நாங்க லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த ஷேர்ல ஒரு நல்ல கம்பெனி, கடன் பெருசா கிடையாது, சூப்பரான growth கொடுக்குற ஒரு கம்பெனி தான். ஆனா இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா வேல்யூவேஷன் தான் 60 PE மேல இருக்கு. சோ அதனால இந்த ஆட்டோமொபைல் செக்டர்ல இது வந்து ஒரு ஹைலி ஓவர் வேல்யூட் ஒரு ஷேரா தான் வந்து நான் பாக்குறேன். அடுத்து இன்னைக்கு மணப்புரம் ஃபைனான்ஸ் ஷேர் வந்து 1.2% கிட்ட கரெக்டா இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட சிஇஓ வந்து மெடிக்கல் லீவ்ல வந்து போறாரு, ஃபாரின்ல ஒரு ட்ரீட்மெண்ட்காக வந்து போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்து இருக்கு. சோ அவரு இந்த பிப்ரவரி 26க்கு அப்புறமே வந்து அவரோட மெடிக்கல் லீவ் வந்து எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் சொல்லியிருந்தாங்க. சோ இதனால இன்னைக்கு இந்த ஷேர் வந்து 1.2% கிட்ட கரெக்டா இருக்கு. அடுத்து இந்த சிப்லா வந்து அவங்களோட அந்த GLP-1 வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க லான்ச் பண்ண அந்த யூபிக் அப்படிங்கிற அந்த பிராண்ட் வந்து மெட்ரோ சிட்டிஸ் மட்டும் இல்லாம சின்ன சின்ன சிட்டிஸ்லயே வந்து சேல்ஸ் வந்து சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த ஷேர் வந்து பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆயிருந்தாலும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு பிளாட்டா தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஷேர்ல நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத முன்னாடி வீடியோஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அடுத்து பிகேடி டயர்ஸ். சோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க கன்சியூமர் டயர் மார்க்கெட்ல என்டர் ஆக போறோம். ஃபினான்ஷியல் இயர் 30க்குள்ள 23,000 கோடி எங்களோட டாப் லைன் ரெவன்யூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஷேர் வந்து ஒரு 2%க்கு மேல டவுன் ஆயிருக்கு. பட் இந்த ஷேர்ல பிஇ கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இதுவுமே இப்போதைக்கு ஒரு ஓவரால் ஷேரா தான் நான் வந்து பாக்குறேன். அடுத்து நம்ம முன்னாடி வீடியோஸ்ல பார்த்த மாதிரி நாட்கோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி இவங்க எல்லாமே இந்த செமாக்ளூடைடோட ஜெனரிக் வெர்ஷனை லான்ச் பண்றதுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஜைடஸும் வந்து அவங்களோட அப்டேட்டை வந்து கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜெனரிக் மெடிசின் ட்ரக் வந்து ஒரு நேவல் சிங்கிள் பென் டிவைஸ், அது வந்து ரீயூசபிளா இருக்கும், அதுல வந்து நாங்க லான்ச் பண்ண போறோம். சோ இந்த மாதிரியான ஒரு டிவைஸ்ல வந்து லான்ச் பண்றதுக்கு இந்த ஜைடஸ்க்கு மட்டும்தான் வந்து எக்ஸ்க்ளூசிவான ரைட் வந்து இருக்கு. சோ இது வந்து இந்த கம்பெனிக்கு இந்த ஒரு காம்படிஷன்ல ஒரு எட்ஜ் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இந்த ஷேர் வந்து 2% கிட்ட அப்பா இருக்கு. 938 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி 900 உடச்சி கீழே எல்லாம் வந்து போயிருந்தது. சோ அப்பவுமே நான் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். இப்பவுமே இது வந்து ஒரு நல்ல கன்சிடரேஷன் ரேஞ்சில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து நியூஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் வந்து அமெரிக்கால என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஈரான் வந்து டெரரிசம் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க, சோ அதனால பாசிபிள் அட்டாக் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷனை வந்து ட்ரம்ப் அமெரிக்கா நடத்தியிருக்காரு. சோ இது திரும்ப அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான அந்த டென்ஷன்ஸை வந்து பில்ட் பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து போன மாசம் ஜனவரி 2026ல
ஈக்விட்டிக்குள்ள வர எஸ்ஐபி இன்ஃப்ளோ அப்படிங்கிறது கடந்த 2 வருஷத்துல வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்தது. இப்ப வந்து கொஞ்சமா வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கடந்த 1.5 வருஷமா மார்க்கெட்ல பெருசா வந்து ரிட்டர்ன் இல்ல அப்படிங்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் பேஷன்ஸை வந்து இழந்து நிறைய எஸ்ஐபி கேன்சலேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல ஈக்விட்டி எஸ்ஐபி இன்ஃப்ளோ குறைஞ்சிருந்தாலும் இடிஎஃப்ஸ்லயும் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து என்எஸ்சி அவங்களோட ஐபிஓக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆர்எஃப்பி வந்து ஃப்ளோட் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே என்எஸ்சியோட ஐபிஓ டீடைல்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல நாம சில பங்குகள் குறித்த இந்த லேட்டஸ்ட் அப்டேட்லாம் பார்த்தோம். இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி சர்வேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.